ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். வீக்கா காட்டில் இன்னைக்கு மழை இல்லைங்க, மழை அடிச்சு வெள்ளமே போகுது. அந்த மாதிரி ஒரு எபிசோட் இன்னைக்கு. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத லவ் ப்ரொபோசல், வேற ப்ரொபோசல்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நேரில் சொல்லிக்கிறாங்க ஐ லவ் யூ. ஐயோ, யாராவது என்ன பிடிங்கயா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எபிசோட்லயே தங்கிட்டேங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எபிசோட் இன்னைக்கு. ஸோ வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். அதுலேயும் குறிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, காவேரி இல்லாமல் விஜய் இல்லை அப்படி சொன்னோன்னே காவேரி சொல்கிறாங்க, இந்த கியூட் விஜய் இல்லாமல் காவேரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 பேர் இல்லாமல் கேஷ்யூர்லே சொன்னாங்க, நீங்கள் 2 பேர் இல்லாமல் நாங்களே இல்லைங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு த்ரூ அவுட் த எபிசோட் ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக போன மாதிரி இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங் காவேரி ரூம்குள்ளே வர்றாங்க. அதில் அவங்க நிறைய மெமரிஸ் ரீகலெக்ட் பண்ணுறாங்க. விஜய் தூங்க வச்சது, அப்புறம் பிக்ஸ் பார்க்குறாங்க. ஆனால் அந்த ஃபோட்டோ மட்டும் என்ன டீம் எல்லாத்தையும் சூப்பராக பண்ணிட்டு, அந்த ஃபோட்டோ மட்டும் ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ வச்சுருக்காங்க. கொஞ்சம் ஓல்டு ஃபோட்டோ வச்சுருந்தா இன்னும் அப்படியே வேறு லெவல் ஒரு ஃபீல் கொடுத்துருக்கும். அந்த பிக் மட்டும், ஏன்னா அவர் சொல்கிறாரு நான் இதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பழைய ஃபோட்டோ வச்சுருந்தா இன்னும் மாசாக இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் விஜய் சரி, அதாவது காவேரியை மார்னிங் ரசித்த சீன் இருக்கும். அப்புறம் அவங்க 2 பேர் பேசின சீன்ஸ், அந்தமாரி கொஞ்சம் நிறையா ஓல்டு மெமரிஸ் எல்லாம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் போகும்போது எப்படி ரூம் இருந்துச்சோ அப்படியே இருக்குது, எதுவும் பெருசாக மாற்றலை போல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் மட்டும் ஆட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு, அப்புறம் அவங்க 2 பேர்த்துக்குள்ளே டிஸ்கஷன் பண்ணிவிட்டு விஜய் சொல்கிறாரு, எனக்காக நீ வந்துட்டல, இனிமேல் யாருக்காகவும் நம்ம இன்னைக்கு பிரிவே கூடாது, இந்த பிரிவே நமக்குள்ளே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காவேரி சொல்கிறாங்க, சிச்சுவேஷன்ஸ் தான் நம்மளை இப்படி பிரித்து வச்சுது அப்படின்றாங்க. அதெல்லாம் கிடையாது, எதுவுமே இனி வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு தொட்டில் வாங்குறத பற்றி பேசுகிறாங்க. ஸோ காவேரி சொல்கிறாங்க, நீங்கள் படுத்த தொட்டிலே இருக்கலாம், அது தலைமுறையாக இருக்கும், அது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு உங்களுக்கு நான் இது வரைக்கும் உங்களை லவ் யூ சொன்னதே இல்லை, இப்போ சொல்லணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள இவங்க சொல்றதுக்கு முன்னாடியே விஜய் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் சொல்லிட்டு மை கியூட் புருஷா அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ, ரொம்ப கியூட்டுங்க இன்னைக்கு எபிசோடு ஃபுல்லாமே. அதுக்கப்புறம் சித்தியும் பாட்டியும் 5th மந்த்து பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் பற்றி பேசுகிறாங்க. ஸோ சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிடணும், சொந்தக்காரங்களாம் கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதை மட்டும் சொந்தக்காரங்கன்றது மென்ஷன் பண்ணாமல் வீக்காக்காக அப்படின்னு ஒரு வார்த்தை, அவங்களுக்காக தான் பண்ணுறாங்க, ஆனாலும் இந்த சொந்தக்காரங்க முன்னாடி இவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு காட்டணும்னு சொன்னது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. மற்றபடி சூப்பராக இருந்துச்சு. ஸோ சாரதா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நாளைக்கே வச்சிடலாம், ஏன்னா அதுக்கப்புறம் காவேரிக்கு 5th மந்த் முடிய போது 1 வீக் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ காலையில் 2 பேரும் விஜய் காவேரி, அது ஃபர்ஸ்ட் காவேரி இறங்கி வராங்க. அந்த செட்டப் எல்லாம் பார்த்துட்டு சர்ப்ரைஸ் ஆகி நிற்கிற மாதிரி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் விஜயும் பின்னாடியே பார்க்குறாங்க, யா நாளைக்கு ப்ரீ கேப் கொஞ்சம் போட்டுருந்துருக்கலாம், இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ த்ரூ அவுட் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு த ரிவ்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. ஹாவ் அ கிரேட் டே.